அதாவது ஒருத்தன் வேதனைப்படுறான், வா நாங்க போறோம், இப்படி இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோங்கிற பப்ளிசிட்டிலாம் இல்லாம ஒரு ரியாலிட்டியான தலைவன் நான் போறேன், அவங்கள பார்க்குறேன், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு வரான், அந்த தலைவன் தாங்க நமக்கு தேவை. மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து இப்போ இந்த அஜித் அவங்களுடைய மரணத்துக்கு தொலைபேசியில் பேசினாங்க. ஆனால் இதே இது பிரச்சனை வந்து சாத்தாங்குளத்தில் நடந்துச்சு. சாத்தாங்குளத்தில் ஒரு 2 பேர் அப்பாவும் மகனையும் கொண்டுட்டாங்க, காவல்துறை தான். அப்போ அதை கொன்ன சமயம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஆட்சியில் இருக்காங்க. உடனே ஸ்டாலின் அவங்க வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய கருத்துக்கள் பண்ணிச்சு. திமுக இதை மையப்படுத்திய ஒரு போராட்ட களத்தை எடுத்து பெருசாக அதை கொண்டு போனாங்க. அது ஒரு நீதிக்காக போராடுகின்ற ஒரு போராட்ட களம் என்று கூட எடுத்துக்கொண்டால் கூட அது அவங்க அதை பெருசு பண்ணாங்க, ஒரு அரசியல் களத்தோடு தான் அவங்க பெருசு பண்ணாங்க. ஆனால் இங்கே அவங்க போகலை. ஆனால் தூத்துக்குடிக்கும் விஜய் அவங்க போனாங்க, அந்த 2 பேர் மரணத்துக்கும் போனாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடங்களுக்கெல்லாம் ஒரு அப்போல்லாம் அரசியல் கட்சி தொடங்கலை. அவங்க தூத்துக்குடிக்கு போச்சமே வந்து அரசியல் கட்சி தொடங்கலை. அவங்க இந்த மக்கள் மன்றம் அந்த இயக்கத்தை மையப்படுத்தி தான் பயணிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ போய் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேயும் அவங்க வந்து அரசியல் கட்சி தொடங்கலை. ஒரு தலைவராக இல்லாமல் ஒரு சராசரி மனிதராக அப்போ போய் பார்த்தாங்க.